5 கேஜி மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பாடியில் F1, F2, F3ன்னு 3 ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இதில் வந்து F2வும் F3யும் பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகிறதுனால அந்த பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. இந்த சூழலில் F1 ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டாக்க அந்த பாடியோட ஆக்சலரேஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 3 ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும்போது பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. தட் மீன்ஸ் ஈக்லிபிரியத்தில் இருக்குது. அப்போ F1ன்ற ஃபோர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணோம்னு சொன்னாக்க F2வும் F3னால் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து நத்திங் பட்டு F1க்கு தான் ஈக்குவலாக இருக்கும். அதை நம்ம கால்குலேஷன் படி பார்த்தோம்னு சொன்னாக்க ரெண்டுக்கும் இடையில ஆங்கிள் வந்து பெர்பெண்டிகுலர் 90 டிகிரின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நெட் ஃபோர்ஸ் ஆஃப் F2 அண்ட் F3 பார்த்தோம்னு சொன்னாக்க நமக்கு 10 நியூட்டன் வரும். தட் இஸ் நத்திங் பட்டு F1 தான். ஓகேங்களா? இப்போ ஆக்சலரேஷன் கேட்டிருக்கிறாங்க. ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட்டு நெட் ஃபோர்ஸ் டிவைட் பை மாஸ். நெட் ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன் கிடச்சிருக்கு. டிவைட் பை மாஸ் வந்து 5 கேஜி. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா 2 மீட்டர் per second ஸ்கொயர்டு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.